அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம். நல்லவங்களுக்கெல்லாம் சோதனை காலம் அப்படிங்கிறது மட்டும் ஏங்க தொடர்ந்துகிட்டே இருக்கு. கெட்டது பண்றவன் மட்டும் ஒரு நாளும் அவனை கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. இப்படின்னு நிறைய நல்லவங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த வகையில கன்னிராசிக்கு ஓவர் டைம் டியூட்டிங்க. தப்பு பண்றவனுக்கு மட்டும்தாங்க நல்ல வாழ்க்கை. நம்மளால தப்பு பண்ணவும் முடியல, தப்பா இருக்கிறவங்க கிட்ட வாழவும் முடியல. இப்படின்னும் புலம்புவீங்க. நான் தலைப்பு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க, கன்னி ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயம். முக்கியமா இவங்க கிட்ட 100க்கு 100% அந்த யமனையே எதிர்க்கக்கூடிய மகாசக்தி இருக்குன்னு போட்டிருக்கேன். ரொம்ப ஓவரா தான் பேசுறணும். கன்னி ராசிக்காரங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு குணம் இல்லையோ? இப்ப யோசிப்பீங்கல்ல கன்னி ராசிக்காரங்கள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த செய்யணும். நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா, முதல்ல நம்மள நம்ம நம்பணும். அதுல வந்து கன்னி ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னா, அவங்கள நம்பி தான் ஒவ்வொரு நாளுமே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யார் எப்படியோ, நீ எவ்ளோ பெரிய பணக்காரனா இருந்துக்கோ. இன்னும் சொல்லப்போனாக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்ளோ பெரிய புடியா வேணா இருந்துட்டு போடா. எனக்கு அத பத்தி அவசியம் கிடையாது. நீ நல்லவனா, உனக்கு நான் மரியாதை குடுப்பேன். நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனாக்கா, உனக்கு அதுக்கும் மேல உனக்கு அப்பனுக்கு அப்பங்கிற மாதிரி கன்னி ராசிக்காரங்க வச்சு செஞ்சு விட்டுருவீங்க. முக்கியமா மதிப்பு, மரியாதை குடுக்கறதுல கன்னி ராசிக்காரங்கள வந்து அடிச்சுக்கவே முடியாது. சில சமயம் வந்துட்டு, இப்போ தப்பானவங்கள வந்து தப்பா இவங்க ட்ரீட் பண்ணிட்டாலும், வெளியில வந்துட்டு யோசிப்பாங்க. நெறைய அதாவது டீப்ஸ் திங்கிங் அப்படின்னாவே, அது கன்னி ராசிக்காரங்கிட்ட இருக்கும். அதே மாரி டீப் ஸ்லீப்புங்கிறதும் இந்த கன்னி ராசிக்காரங்கிட்ட கூடவே இருக்கும். இந்த டீப் திங்கிங்னால இவங்களுக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எந்த ஒரு தப்பான விஷயமும் இவங்க கிட்ட வந்துட்டு நிக்காது. கண்டுபிடிச்சுருவாங்க. அதுவே அந்த டீப் திங்கிங் அப்படிங்கிறது தேவையில்லாத ஓவர் திங்கிங்கா போயி, இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்த கெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நெறைய பேர் அந்த மாரி உடல் உபாதைகள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் சொல்லப்போனாக்கா இந்த குறிப்பிட்ட ஒரு 4, 5 வருஷமா ரொம்ப உடல் பாதிப்புலாம் நீங்க ஆளாகியிருப்பீங்க. சில சமயம் என்னடா வாழ்க்கை இது! நம்ம வயசுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னுலாம் யோசிப்பீங்க. அதே மாதிரி என்னதான் உடல் பாதிப்பு இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க. ஏன் எஞ்சிக்கவே முடியல. ஒரு ரொம்ப வந்துட்டு அ உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தப்பா நினைக்காதீங்க. அதாவது இந்த சின்ன சின்னதா இந்த எஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஓவர் ஃபீவரா இருக்கும். ஒருத்தவங்களுடைய உதவி இருந்தா தான் ஏஞ்சியே நிக்க முடியுன்ற நிலைமையில கூட, இவங்களே ஏஞ்சி, இவங்களே வந்துட்டு ஒரு வண்டி வாகனத்த எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு, தன்ன தானே செல்ஃப் கேர் பண்றதுல கன்னி ராசிக்காரங்கள மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா, இவங்கள லவ் பண்றீங்களா? இந்த கன்னி ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. தன்னுடைய கண் இமை மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறதுனாக்கா, இந்த கன்னி ராசிக்காரங்கள நம்பி பொண்ணு குடுக்கலாம், நம்பி நீங்க கல்யாணம் பண்ணலாம். கன்னி ராசி சேர்ந்த பெண்கள நீங்க கல்யாணம் பண்றீங்களா? அப்பா நீங்க ராஜாங்க. உங்கள அந்த அளவுக்கு ரொமான்டிக்கா நேசிச்சு, உங்களுடைய கால் பாதத்துல இருந்து உங்க தலைமுடி உச்சி வரைக்கும் வந்துட்டு பார்த்து, பார்த்து ரசிச்சு வாழுவாங்க உங்க வாழ்க்கைய. எவ்ளோ விஷயம்! அன்பான, பண்பான, மரியாதை தெரிஞ்ச, தப்பு தண்டாவுக்கு போகாத, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கடவுளுடைய படைப்புல உன்னத படைப்புன்னு அந்த கன்னி ராசிக்காரங்கள சொல்லலாம். இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஏங்க நெறைய துரோகம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு? நெறைய இடங்கள்ல ஏமாந்து நிக்கிறாங்க. அத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்க. எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அவங்க யாரு தெரியுங்களா? கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், எப்பவுமே நீங்க துர்க்கை அம்மன வழிபாடு செய்யணும். ஏன்னா, கன்னிக்கு மட்டும் துன்பம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த கடவுள் என்ன செய்வாருன்னு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்காரங்க கிட்ட ஒரு பிரச்சனைய குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த மேனேஜருங்க வேலை குடுக்குற மாரி தான். அந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனைக்குள்ளேயே நெறைய கிளை பிரச்சனைகள். இந்த மரம் வந்துட்டு துளுத்து போகும் இல்லையா? கிளை, கம்பு, கப்ப அந்த மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நெறைய பின்னல்கள போட்டு விட்டுருவாரு. எந்த முடிச்சு எங்க கழட்டுறதுன்னே தெரியாது. வாழ்க்கையே சிக்கல்ல அப்படியே இருக்கும். ஆனாலும் கன்னி ராசிக்காரங்க அத வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. பரவால்ல குடு பார்த்துக்கலாம். நீயா நானான்னு பார்த்துக்கலான்ற மாரி கடவுள்கிட்டயே டஃப் குடுக்குறவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? ஏன் சாமி? ஏன் கன்னி ராசிய மட்டும் இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, அதுக்கு சாமி ஒண்ணு சொல்றாருங்க. ஏன்னா, அவன் ரொம்ப திறமைசாலி, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப
என்ன சொல்றது? எதையும் தாங்கும் இதயம்னு சொல்றாருங்க. என்னங்க பண்றது? கன்னி ராசிக்காரங்களே! உங்களுக்காக நானும் பரிஞ்சு பேசி பார்த்துட்டேன். "என்ன பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்கியா? எங்களுடைய நிலைமை உனக்கு வந்து சிரிப்பா போயிடுச்சான்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லைங்க. இந்த குணநலங்கள் அந்த மாரி இருக்கு. கடவுளுடைய அமைப்பு அந்த மாரி இருக்கு. அதனால தப்பா நினைக்காதீங்க. இந்த நிலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். நம்மளும் இப்படிதான்டா. கரெக்ட்டு தான். நம்முடைய குணத்துக்கு நம்ம ஒண்ணும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வரத வரத பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி எப்பவும் இருக்கிறீங்க இல்லையா? இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் தெம்பா ஒவ்வொரு நாளையும் கடந்து போக போறீங்க. சில சமயங்கள்ல மனசு உடைஞ்சு உட்கார்றப்போ, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அடிக்கடி பயன்படும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, யார் ஒருத்தங்க தன்னுடைய ப்ளஸ்ஸையும், தன்னுடைய மைனஸையும் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றுடுவாங்க. ஸோ, இது உங்களுக்கு அப்படிதாங்க இருக்க போகுது. நெறைய ப்ளஸ்ஸான விஷயம், ஒரு சில மைனஸான விஷயத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டைல்ன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு தெய்வத்துடைய நாமத்த சொல்லி தான் அந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்குவோம் இல்லையா? அந்த வகையில இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னேன். ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி. அவனுடைய நாமத்த 3 முறை சொல்லுங்க. துன்பங்களை தூக்கி தூர எறியக்கூடியவள் தான் துர்க்கை. ரொம்ப தைரியசாலி. காளி தெய்வம் வழிபாடு செய்வீங்க. அவங்க என்ன செய்வாங்க? பாதுகாப்புக்கு அவங்க சாமர்த்தியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், வெற்றி பெறணும். எல்லா விதங்கள்லயும் வரக்கூடிய பிரச்சனைகள சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, துர்க்கை அம்மன வழிபாடு செய்யுங்க. சொந்தமா தொழில் செய்றியா? ரொம்ப பெரிய இலக்குக்காக நீ போராடிட்டு இருக்கியா? சொத்து விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கியா? துர்க்கை அம்மன வழிபாடு செய்யுங்க. இப்போ வரைக்கும் உங்க வீட்ல துர்க்கை அம்மனுடைய படம் இல்ல அப்படின்னாக்கா வாங்கிட்டு வந்து வைங்க. முக்கியமா நெறைய நார்த் இண்டியன்ஸ் பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய வியாபார தலங்கள்ல போய் பாருங்க. துர்க்கை அம்மனுடைய படம் தான் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க வந்து துர்க்கை அம்மனுடைய வழிபாடு தான் அதிகமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுடைய வியாபாரம் பெருகிட்டே போறதுக்கும், அவங்க கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். இவங்கள வழிபாடு செய்றப்போ எந்த ஒரு உங்களுக்கு எதிர்மறையான விஷயமும் நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது அப்படின்னாலே அது உங்ககிட்ட ஆச்சா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஓடி போயிடும். ஸோ, கண்டிப்பா நீங்க வந்து துர்க்கை அம்மன அனுதினமும் வழிபாடு செஞ்சு தான் ஆகணும். முடிஞ்சது அப்படின்னாக்கா, உங்களுடைய வால்பேப்பராவும் அந்த துர்க்கை அம்மனுடைய ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்குவோம். சரி அது ஒரு புறம் இருக்கட்டும். கன்னி ராசி. கன்னி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப இளமையானவங்க இல்லையா? பார்க்கறதுக்கு இவங்களோட தோற்றம் அப்படிதான் இருக்கும். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் இவங்களோட வயசுக்கும், இவங்களோட தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. "என்னப்பா 40 வயசு ஆளு மாரி தெரியலையே! இப்பதான்ப்பா 27ன்னு சொல்லலாம் உன்னைய" அப்படின்னு நினைப்பாங்க. திருமணமாகி குழந்தை குட்டின்னு இருந்தாலுமே, திருமணம் ஆகாத மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும். பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். 6லேருந்து 60 வரைக்கும் ரொம்ப இளமையா இருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய இப்போ கரண்ட் வயசுக்கும், அவங்களுடைய தோற்றத்துக்கும் பார்த்திருக்க ஒரு 10 வயசு பேக் அடிக்கும். ஏன்னா, மனசளவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனசுல பட்டது பட்டுப்படான்னு பேசக்கூடியவங்க. அதுக்கும் தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு மனசு நோகாம பார்த்துக்கூடியவங்க. குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கக்கூடியவங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அந்த உணர்ச்சிகள அடக்க தெரிஞ்சவங்க. தன்னை சுத்தி இருக்கவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு கன்னி ராசிய விட்ட ஆட்களே கிடையாது. நெறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இவங்க கூட இருந்தாவே போதுங்க. எப்பேர்ப்பட்ட மலையையும் தூக்கி நிறுத்திடலான்ற அளவுக்கு ஒரு தெம்பு குடுக்கக்கூடியவங்க. ஒரு யானை பலம் அப்படின்னாக்க, இந்த கன்னி ராசிக்காரங்க ஒரு வீட்ல இருந்தானாக்கா, அந்த குடும்பத்தோடிக்கு எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அத முன்னாடி போய் தாங்கக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. கன்னி ராசி சேர்ந்த சின்ன குழந்தையா இருக்கட்டும், அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பெரிய பொறுப்ப கூட இது வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதே மாரி ஏத்துக்கவும் செய்வாங்க. அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா? ம். அந்த குழந்தை பக்கம் திரும்பிருவாங்க. ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரிங்க, அது அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தன்னோட கஷ்டத்த வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுவான். அந்த குழந்தை சொல்யூஷன் சொல்லுதோ தெரியாது. அதுகிட்ட சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு தெம்பும், ஒரு தெளிவும் கிடைச்சிரும். இந்த விஷயம்லாம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன்னா கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இப்படிப்பட்டவங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் எதார்த்தவாதிங்க. நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்த மட்டும் தான் செய்வாங்க. தொழில் வந்து லாபகரமாவும் செய்யறதுக்கு சாமர்த்தியசாலிங்க. மாச சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாம தான் அந்த வேலைய செய்வாங்க. குடும்பத்துக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வேலையில தான் சேருவாங்க. இல்லையா, சொந்தமா தொழில் செய்றதுக்கு தான் அதிக அளவுல பார்த்துட்டு இருப்பாங்க. கணக்கு வழக்குல ரொம்ப கெட்டிக்காரங்க. அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு தனி மரியாதை இருக்கும். எல்லா புள்ளி விவரமும் இவங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கும். நெனச்சத நெனச்ச மாதிரியே செயலாற்றுறதுக்கு தகுதியானவங்க. ஒரு விவரம் கேட்டீங்கன்னாக்க, எதையுமே பார்த்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தன்னுடைய நெனப்பிலே வச்சிருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. முதலாளித்துவம் இவங்ககிட்ட அதிகம் இருக்கு. பொதுநல ஆர்வம் அதிகமா இருக்கு. இவங்கள யாராலயும் ஏமாத்தவே முடியாது. நேர்மையும் இருக்கும். துரோகம் செஞ்சீங்கன்னா அப்படின்னாக்கா, அத வந்து எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ, அதையும் இவங்க பார்த்துப்பாங்க. கன்னி ராசிய சேர்ந்த வரைக்கும் பணியாட்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்குவமா நடத்தக்கூடியவங்க. நல்ல வேலையில இருப்பீங்க. ஒரே நேரத்துல நெறைய வேலைய செய்யக்கூடிய மல்டி டேலண்ட் வந்து கன்னி ராசிக்கிட்ட இருக்கு.
சிறப்பான நெறைய குணங்கள கொண்ட உங்கள பொறுத்தவரைக்கும், முதலாளியா இருந்தாலும் சரிங்க, நிர்வாகியா இருந்தாலும் சரி, கடை ஊழியரா தினக்கூலி செய்யக்கூடிய பணியாட்களா இருந்தாலும் சரிங்க, ரொம்பவே சந்தோஷமா வேலை செய்வீங்க. துன்பங்களை கூர்ந்து கவனித்து, அதுலருந்து எப்படி நம்ம வெளிய வரணுங்கிறதுல மனசுல வந்து பக்குவமா நடந்துப்பீங்க. முக்கியமா கூட பொறந்தவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம முன்ன நின்னு பார்த்துப்பீங்க. அதே வேளையில அவங்க கொஞ்சம் தடுமாறி நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள கண்டிச்சும் அவங்கள வந்துட்டு சரி செய்யக்கூடியவங்க நீங்க தான். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசியா இருந்தாங்க அப்படின்னா, இவங்கள சுத்தி ஒரு கூட்டம் வந்துட்டு இவங்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு தனக்கும் அதே சாப்பாடு தான், தன்னுடைய வேலையாட்களுக்கும் அதே சாப்பாடு தான். தனக்கும் அதே உடை தான், தன்னுடைய வேலையாட்களுக்கும் அதே உடை தான் சொல்லிட்டு, தனக்கு நிகரா அவங்கள வந்து பார்த்துப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் வேற்றுப்பாடே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய உயர்வுக்காக அவங்களுடைய பணியாட்கள் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுநலம் அப்படின்னாவே இவங்க தாங்க கன்னி ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் இவங்க வந்து யாருக்காவது பணம் குடுத்தாங்க, பணம் மத்தவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்க, அது திருப்பி கேட்கிற பழக்கம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களா பார்த்து குடுத்தா தான் சரி. இவங்களா போயிட்டு "நீ பணம் குடுக்கணும், எனக்கு குடு" அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட கிடையாது. அடித்தள மக்களாவே இருந்தாலும் சரி, அவங்களுடைய தேவைகளை நிறைவேத்தி குடுப்பாங்க. கல்லூரி, பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான படிப்பு விஷயத்துக்குலாம் உதவுவாங்க. ரோட்ல இப்ப வந்து சர்வசாதாரண ஒரு வண்டியில போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா, ரோடு வாக்குல யாராவது பார்த்தா கூட, டக்குனு தங்கிட்டு இருக்கிறவருடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்த எடுத்து குடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுவாங்க. துணிமணி வாங்கி குடுக்குறது. அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ, அத வந்து செஞ்சுகிட்டு போயிட்டே இருப்பாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது கைமாறு எதிர்பார்த்து எந்த ஒரு பலனும் இல்லாம உதவி செய்யக்கூடியவங்க வந்து அந்த கன்னி ராசிக்காரங்க. முக்கியமா சமூகத்து மீது அக்கறை கொண்டவங்க. மக்கள் மீது அதிக அன்பும், பரிவும் கொண்டவங்க. எதையுமே வெளிப்படையா பேசக்கூடியவங்க. பகட்டுத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது. இவங்களுடைய பண்ப பொறுத்தவரைக்கும் தங்கங்க. இவங்கள யாராலயும் ஏமாத்த முடியாதுன்னு நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா? கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் தொழிலதிபரா இருந்தாலும் சரி, எதையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுல நுண்ணறிவு படைத்தவங்க. எந்த விதத்திலயும் இவங்கள ஏமாத்த முடியாது. திறமையான பொய் சொல்லி கூட இவங்கள ஒரு நொடியில கண்டுபிடிச்சுருவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள கூட மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவங்க. கண் அசைவு, விரல் அசைவு இதெல்லாம் கூட வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத ஆழ் மனசு அளவுக்கு யோசிச்சு, டக்குன்னு அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே குடுத்துருவாங்க. இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வாய் வார்த்தையா இருக்காது. ஆழ் மனசுலருந்து பேசுவாங்க. ஒருத்தர எடை போடுறது அப்டின்னா, இவங்க நெனச்சாங்க அப்டின்னாக்க, அக்கு வேற, ஆணி வேற பிரிச்சு எடை போட்டுடுவாங்க. பட் அப்படி வந்து எடை போட்டு பழகக்கூடிய பழக்கம் இந்த கன்னிராசிக்கு கிடையாது. அவங்களுடைய நடை, உடை, பாவனைய வச்சு, அவங்களுடைய கண் அசைவ வச்சு, அவங்களுடைய முகத்தோற்றத்த வச்சு, அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா முடிவு பண்ணிடுவாங்க. நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி. இவங்களுடைய அமைப்பு பொறுத்தவரைக்கும் எல்லார்கிட்டயும் நல்ல விதத்துல தான் பழகுவாங்க. நல்லவங்களா இருந்தீங்கனாக்க, இவங்ககிட்ட நட்பு தொடரும். கெட்டவங்களா இருந்தீங்க அப்டின்னாக்க, ஒதுங்கிடுவாங்க. பட் உங்களுடைய மனசு புண்படும் மாதிரி இவங்க தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க. நேர்மையானவங்க. முதலாளித்துவமும், நிர்வாகித்துவமும் இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைனா சண்டை போடலாம், போராட்டம் பண்ணலாம், "டேய் வாடா பார்த்துக்கலாம்" அப்படின்ற பழக்கம்லாம் கிடையாது. இவங்கள சுத்தி 1000 கூட்டம் இருந்தாலும் சரி, தன்னுடைய பிரச்சனைய தானே பார்த்துக்கணும். அதுவும் அமைதியான முறையில அசால்ட்டா தீர்த்துப்பாங்க. உட்கார்ந்து பேச்சுல இவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அதிகம். பேசி முடிச்சுக்கலாம். அவனுக்கும் பாதிப்பு வேணாம், எனக்கும் பாதிப்பு வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே வேளையில யாரேனும் இவருக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா, அவங்கள உடனே வெளிய சொல்லிருவாங்க. ஆனா, அவங்கள பத்தின வன்மம் அப்படிங்கிறது இவங்க ஆழ் மனசுல ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ? அவன் ஏன் அப்படி பேசினான்? அப்படின்ற மாரி ஒரு ஓவர் திங்கிங் போயிட்டாங்கனாக்க நீங்க காலி. அது நடக்காத அளவுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள ஏமாத்துறோங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. காரணம் சற்று பயந்த சுபாவம் இவங்ககிட்ட இருக்குன்னு மத்தவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஆக்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. உள் மனசுல இவங்களுக்கு வந்து ஆ ஒரு மாரி ஒரு இலக்க நோக்கி இவங்களோட பயணம் போய்க்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தங்க துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்கள மறுபடியும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்க கிட்ட பேசுறதையோ, அவங்கள மறுபடியும் மீட் பண்றதோ, அவங்க சம்மந்தப்பட்டவங்களுடைய பழக்கவழக்கம் கூட வேணான்னு நினைக்கக்கூடியவங்க, ஒதுங்கி போகக்கூடியவங்க. ஏன்னா, எந்த விதத்திலயும் துரோகத்த மட்டும் அக்செப்ட் பண்ணாத ஒரு ஆட்கள். முக்கியமா கன்னி ராசி சேர்ந்தவங்க பணியாட்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ஒழுக்கமானவங்க, உழைப்பாளியா இருப்பாங்க. அரைகுறையா எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு போறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்த சரி முழுமையா செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த வேலைய விட்டு விலகுவாங்க.
அந்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேசிச்சு பிரியமோட செய்வாங்க. ரொம்ப சொற்பமான அமௌண்ட் வருதாலும் பரவால்ல. அந்த வேலைய வந்துட்டு விரும்பி செய்வாங்க. அறத்துக்கு புறமான எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பழக்கவழக்கமே இருக்காது. தொழில்ல தர்மம் பார்க்கக்கூடியவங்க, நியாயமா இருக்கக்கூடியவங்க. அதே சமயம் இந்த சும்மா வேலை செய்றது, தர்மத்துக்கு மாறா வேலை செய்றது, இந்த வேலைலாம் கிடையாது. நான் செய்ற வேலைக்கு பணத்த குடு. நியாயமான பணம். போதும். ஓகேவா? இந்த அநியாயமா வந்துட்டு சம்பளம் கூட்டி கேட்கறது, வேலை நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீண் வெட்டி அரட்டை பேசுறது, ஒருத்தங்கள பத்தி புறம் பேசுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு கன்னிராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க. கன்னிராசி சேர்ந்தவங்க உங்ககிட்ட வேலைக்கு இருந்தாலும் சரிங்க, நீங்க முதலாளி ஆகுறது வந்து உயரத்துக்கு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு உண்மையாவும், நேர்மையாவும் உழைக்கக்கூடியவங்க. கன்னி ராசி சேர்ந்தவங்க முதலாளிகளோட ரொம்பவே இணக்கமா இருப்பாங்க. காரணம் வந்துட்டு, முதலாளி வந்துட்டு ஒரு முதலீடு போட்டுட்டு வேலைக்கு வெளிநாடு, வெளியூர் போய் சுத்திட்டு இருந்தாலும் சரி, உங்க வேலை வந்து கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கும். பணம் பாட்டுக்கு உங்க அக்கவுண்ட்ல விழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த அளவு கன்னி ராசிக்காரங்க உங்கள வந்துட்டு துணையா வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய பணத்துக்கு அவங்க பொறுப்பேத்துட்டு வேலை செய்வாங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கன்னி ராசியானாக்க, மேல் அதிகாரிங்க சொல்றத, அதுல இருக்கக்கூடிய நியாயத்த புரிஞ்சுகிட்டு செயல்படுவாங்க. அதே மாதிரி நடப்பாங்க. மேலதிகாரிங்க ஒரு வேள வந்துட்டு கொடுமைக்காரங்களா இருக்காங்க, பகையே வந்து காட்டுறாங்க அப்டின்னா, அவங்கள பத்தி புறம் பேசுறதோ, பொய் பேசுறதோ அந்த மாரி விஷயத்த செய்ய மாட்டாங்க. "நீ மேலதிகாரி, நீ உன் வேலைய பார்த்துட்டு இருக்கியா? பரவால்ல நீ என்ன பண்ணா என்ன? நான் வந்து உன்னுடைய குணத்துக்கு மரியாதை குடுக்கல. உன்னுடைய பதவிக்கு நான் மரியாதை குடுக்குறேன்." அப்படின்னு அதையும் பொறுத்துக்கிட்டு வேல பார்ப்பாங்க. ஆனா, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. ஆனா, அத வந்து பணியிடத்துல காட்ட மாட்டாங்க. வேற எதுங்க ஒரு இடத்துல சிக்கிறப்போ செஞ்சு விட்டுருவீங்க. கன்னி ராசிகள பொறுத்தவரைக்கும் கோவப்படுவாங்களா அப்டின்னா, பார்க்கறதுக்கு தெரியாதா? நம்ம கோவம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவங்களோட கண் அசைவிலே நீங்க வந்து மறந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறுத்த மாதிரி இருக்கும் உங்களுடைய கண். ச்சே! என்னா ஒரு நட! என்னா ஒரு ஸ்டைலு! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய தோற்றம் மத்தவங்கள வந்துட்டு கவர்ந்து ஈர்க்கும். அதுவே கன்னி ராசி சேர்ந்த ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா சொல்லவே வேண்டாம். நெறைய பெண்கள் உங்க மேல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்க பல பேர ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தமான ஆட்கள தேட வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுடைய குணத்துக்கு மாப்பிள்ளை அப்படிங்கிறது அமையறதுல கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா, நீங்க எல்லா விதங்களையும் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்படி ஒருத்தர தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்கள நீங்க ராஜா மாரி வச்சு பார்த்துப்பீங்க. அதுவே பெண்களும் அப்படிதான், ஆண்களும் அப்படிதான். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு சின்னதா கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க. சின்ன அளவு கூட உங்க மனசு காயப்படுற மாரி நடந்துக்க மாட்டீங்க. அவங்க இருந்தாலும், இல்லனாலும் அவங்களுக்காக வாழக்கூடியவங்க நீங்க தான். செய்யக்கூடிய வேலையில ரொம்பவே திருப்தி எதிர்பார்ப்பீங்க. அலுவலகத்த பொறுத்தவரைக்கும் அச்சாணியா இருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்டின்னாக்கா, அதுல வேலை செய்யக்கூடிய கன்னி ராசினா, அவங்கள பொறுத்து தான் அந்த ஆஃபீஸ்லயே இயங்கும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸ்ல பிரச்சனை நடக்குதுன்னா, அதுல அதிகாரியே வந்து ஆடி போய் உட்கார்ந்திருப்பாரு. ஆனா இந்த கணித சேர்ந்தவங்க ஒரு கடைநிலை ஊழியரா இருந்தாலும் சரி, "சார் என்ன சார் பிரச்சனை? விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைய அசால்ட்டா சமாளிச்சுட்டு வந்துருவாங்க. மத்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மத்தவங்கலாம் பயந்த விஷயத்த சாதாரணமா செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அழகா யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு நாசுக்கு தெரிஞ்சவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. முக்கியமா அரசு பணிகள்ல, வங்கி பணிகள்ல இவங்க வந்து அதிகமா இருப்பாங்க. சிறப்பான பண்புன்னு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்கிட்ட கடின உழைப்பு இருக்கு. நுண்ணறிவு இருக்கு. திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சுத்தமான பழக்கவழக்கம், தூய்மையான சிந்தனை, நேர்மையான செயல்பாடு, பொறுமையான அணுகுமுறை. எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட். 100க்கு 100% கண்ணியமான ஆட்கள். இவங்கள பொறுத்தவரைக்கும் முதலாளியா இருந்தாலும் சரி, தொழிலாளியா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலயும் இவங்களுடைய சிறப்பான பண்ப பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலயும், நஷ்டத்திலயும் தன்னுடைய குணத்த மாத்திக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல தப்பும் நடக்காது. இவங்க தப்பான ஆட்கள வந்துட்டு சரி செய்யறதுக்கு பல விதங்கள்ல பாடுபடுவாங்க. தனி பண்பை கொண்ட கன்னி ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள எப்பவுமே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய குணம் இதுதான். உங்களுக்காக நான் பேசியிருக்கேன். உங்களுடைய குணநலங்கள வந்துட்டு மத்தவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்புல இந்த வீடியோ பதிவு இருக்குன்னு சொல்லி நம்புறேன். எல்லா விதங்களையும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய கன்னி ராசிக்கு உங்களுடைய கஷ்டங்களும், நஷ்டங்களும் காணாமல் போகுறதுக்கு நானும் அந்த துர்க்கை அம்மன் கிட்ட வழிபாட வச்சுக்கிறேன். ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி. சகலமும் இனி சௌபாக்கியமாக, நலமாக நடக்கட்டும். நீங்க போகக்கூடிய இடங்கள், நீங்க தொட்ட விஷயம் எல்லாமே பொன்னாக மாறட்டும். உங்க மனசு போல இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமா பிறந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க.
உங்களுடைய மைனஸும் சொல்லியாச்சு, உங்களுடைய ப்ளஸும் சொல்லியாச்சு. ப்ளஸ்ஸ வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்துங்க. மைனஸ விட்டு விலகி நில்லுங்க. தப்பான ஆட்கள் கூட சவகாசம்ங்கிறது எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு இல்ல தான். இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஏமாந்து போறீங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது எந்த இடத்துல ஏமாறுறீங்கன்னு பார்த்தோம்னா, இந்த அன்பான விஷயத்துக்கு தான் அடிபட்டு வாழ்ந்துடுறீங்க. ஓகேவா? அன்பு அப்படிங்கிறது வந்து உண்மையான அன்பா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. பாசம் அப்படின்னாவே அதுல நீங்க பாகுபாடு பார்க்கறதில்ல. பார்க்கறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதுதாங்க கன்னி ராசியுடைய 6லேருந்து 60 வரைக்கும் குணமே. இவங்களுடைய பிரம்மன் எழுதிய தலையெழுத்துன்னு கூட இத வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய குணநலங்களுக்கு தகுந்த வாழ்க்கை இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சரி, கன்னி ராசிக்கு சிறப்பான நாளாக அமையுங்க. வாழ்க வளமோடு, நலமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு. எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.